அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே இந்த வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 20% வந்து பார்த்தீங்கன்னாக்க விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் பார்த்திங்கன்னா நேர்காணல் நடத்தி முடிக்காமலேயே இந்த தகவல் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நேர்காணல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலே ஆகுறது. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் எதுவுமே கிடையாது. இன்று சற்று முன்பு டிஆர்பி தகவல் ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத பற்றியும் அதை தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் வந்து யார் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அதை பற்றின தகவல் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் மார்க்ன்றது ஒன்று எப்படி இருக்க போகுது, அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் எனக்கு இந்த ரேஷன் கடை வேலை வந்து கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, நான் அப்ளை பண்ணேன்னு நான் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறேன், ஸோ அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, காசு கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய், அதை பற்றிக்கான அப்டேட்டுமே சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான தெளிவான துல்லியமான அப்டேட்டுமே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு அமைச்சர் இதுவரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கவில்லை. அவர் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லா அப்டேட்டுமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, என்னென்னத்துக்கு அதாவது நேர்காணல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள், அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் துல்லியமாகவே ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும், உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனில் போட வேண்டியது தான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்குமே இந்த அப்டேட்லாம் தெரியட்டும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து விதமான ரேஷன் விண்ணப்பதாரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் முடிஞ்சதா முடியலையா, வருமா வராதா, இதுதான் நிறைய பேர் கேட்ட விஷயம் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நேர்காணலே முடியாமல் எப்படி ரிசல்ட் வெளியிட முடியும் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து டிஆர்பி இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தகவல் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கு முன்னாடி இந்த நேர்காணல் முடிஞ்சதா முடியலையான்றதை எல்லோரும் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நிறைய இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 20% வந்து பார்த்திங்கனாக்கா விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி 38 மாவட்டத்தில் கிடையாது, ஒரு சில மாவட்டங்களில் நேர்காணல் வந்து இன்னும் நடந்து முடியவில்லை ஓகேங்களா. இன்னமும் அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ உடனே பொங்கல் வந்துருச்சுன்றதுனால கண்டிப்பாக அதை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க சரிங்களா. இன்னமும் 20%க்கு மேலே அது வந்து நேர்காணல் முடியாமல் தான் இருக்குது. ஸோ அந்த நேர்காணல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வருமா, இல்லை வந்து இந்த இதுவரைக்கும் நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மெரிட் லிஸ்ட் பண்ணி அதுக்கான டாப் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு சில பர்சன்டேஜுக்கு மட்டும் இது
வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கான அப்டேட் தான் சற்று முன்பு டிஆர்பி தகவல் முக்கியமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து டிஆர்பி கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஓகேங்களா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 மாவட்டங்கள் வந்து ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் வந்து விற்பனையாளருக்கும் இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் முடிஞ்சிருக்கு இல்லையா, அது வரைக்கும் அதில் யார் அதிகமான பர்சன்டேஜ் இருக்காங்களோ ஓகேங்களா, அதிகமான டாப் பர்சன்டேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா, அவர்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் ரிசல்ட் வந்து வெளியாக போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இன்று சற்று முன்பு கிடைச்ச ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் இது மட்டும்தான் நமக்கு ஓகேங்களா. ஸோ ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும், அதுவும் டாப் பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்ப போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க குறுஞ்செய்தியாக ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இப்போது இந்த நேர்காணல் வந்து முடியாமல் இதை அனுப்புகிறோன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த நேர்காணலில் மீண்டும் அது வந்து நடக்காமல் இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக நடக்கும். அது வந்து பொங்கல் ஆஃப்டர், அதாவது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் அதற்கான நேர்காணல் எல்லாமே தொடங்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு செய்தியாளர்களிடம் சந்தித்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து அவர் கூறியது என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே இன்னும் ஒரு சில வாரங்களிலோ இல்லை ஒரு சில மாதங்களிலோ அதற்கான முழு நேரத்தையும் அதாவது செலவழித்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணியமர்த்தும் பணி சிறப்பாக வெகு விமர்சையாக விரைவாக நடைபெறும். அதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து நேர்காணல் நடத்தாமல் இருக்கோம். அதையுமே நாங்கள் வந்து கூடிய விரைவில் பூர்த்தி செஞ்சிருவோம் அப்படின்றதையும் அவங்க சைட்லேருந்து அவங்க தரப்புலேருந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. டிஆர்பி சைட்லேருந்தும் சரி, கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சரி ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்டேட் இதுதான். அதே மாதிரி அடுத்ததாக இந்த இறுதி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போயிலிருந்து வெளியாகும் அப்படின்னா, இந்த ஜனவரியில் வருவதற்கான வாய்ப்புகள் 95% வாய்ப்புகள் இருக்குது. அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, எந்த இடத்துல போஸ்டிங் ஆகிருக்கீங்க அப்படின்றது மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் சிறிய மாற்றமாக செஞ்சு இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்லேயும் அதில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம், அதாவது உங்களுடைய நேர்காணலுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ மார்க்கு, இன்டர்வியூக்கு எத்தனை மார்க்கு, நீங்கள் எவ்வளோ மார்க்கில் டோட்டலாக எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, ஸோ அதே மாதிரி எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதில் மென்ஷன் ஆகிருக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஓகேங்களா. அந்த லிஸ்ட் எப்போலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த ஜனவரியில் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வெளியாகும் அப்படின்றத தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது, நான் செலக்ட் ஆகனா இல்லையான்னு சொல்லி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம் சரிங்களா. அந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், குறுஞ்செய்தி மாதிரி வரும், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன டாக்குமெண்ட்டில் திருப்பி கொண்டு வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வீட்டுக்கே நீங்கள் கொடுத்துருக்குற அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறத பார்த்து ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ நாளைக்கு இதே மாதிரி முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.